புவியின் வளிமண்டலமானது வாயுக்களால் ஆன பல அடுக்குகளைக் கொண்டதாகும். இது புவியைச் சூழ்ந்துள்ளது. புவியின் ஈர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் தக்க வைத்துக் கொள்கிறது. இதில் 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் 0.97% ஆர்கானும் 0.03% கார்பன் டை ஆக்சைடும் 0.04% மற்ற வாயுக்களும் மற்றும் நீராவியும் உள்ளன. கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் என்று பொருள். கிளைமோ என்றால் தமிழில் சாய்வு கோணம் இன்க்ளினேஷன் என்று பொருள். வளியியல் என்பது வானிலையின் அறிவியல் பிரிவாகும். காலநிலையியல் என்பது காலநிலையின் அறிவியல் பிரிவாகும். வெப்பநிலை செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. வெப்பம் மாறும் மண்டலத்தில் வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இதனை வெப்ப குறைவு வீதம் என்று அழைப்பர். ஐசோதெர்ம் சமவெப்ப கோடு, ஐசோக்ரைம் சராசரி சமவெப்பநிலை கோடு, ஐசோஹெல் சம சூரிய வெளிச்ச கோடு, ஐசோலோபார் சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, ஐசோபார் சம காற்றழுத்த கோடு, ஐசோஹைட்ஸ் சம மலையளவு கோடு. அதிகபட்ச வெப்பநிலை குறைவான வெப்பநிலை. அதிகபட்ச வெப்பநிலை புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ், அதாவது 134 டிகிரி ஃபாரன்ஹீட். இது 1913ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் நாள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர் மரண பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் பதிவாகியுள்ளது. இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ், அதாவது -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட், 184 கெல்வின். இது 1983ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் நாள் அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் வோஸ்டக் நிலையத்தில் பதிவாகியுள்ளது. உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் 1083 MB. 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ரஷ்யாவில் உள்ள அக்காட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவானது. உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் 870 MB. 1929 டிசம்பர் 12ஆம் தேதி பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் உள்ள குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைபூனின் கண் பகுதியில் பதிவானதாகும். நாம் விமானத்தில் மேலே செல்லும் பொழுது வளிமண்டல அழுத்தமானது நம்முடைய காதுகளில் உள்ள காற்றின் அழுத்தத்தை விட குறைவாக உள்ளது. ஆதலால் காதுகள் இவ்விரண்டையும் சமப்படுத்தும் பொழுது அடைத்துக் கொள்கின்றன. இந்நிகழ்வு விமானத்தில் இருந்து கீழே இறங்கும் பொழுதும் நிகழ்கின்றன. காற்றின் அழுத்தம் குறைவதனால் காற்றில் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனின் அளவும் குறைகிறது. மிக உயரமான இடங்களில் காற்றில் ஆக்சிஜனின் அளவும் காற்றின் அழுத்தமும் மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் மனிதர்கள் அங்கு இறக்கக்கூடும். மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களில் ஏறும் பொழுது ஆக்சிஜனை உருளையில் எடுத்து செல்கின்றனர். அவர்கள் சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அதிக உயரங்களுக்கு தம்மை பழக்கப்படுத்திக் கொள்கின்றனர். ஏனெனில் அழுத்தம் அதிகமான இடங்களிலிருந்து அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படும். விமானங்களில் செயற்கை அழுத்தத்தை உருவாக்கி பயணிகளை வசதியாக சுவாசிக்கும்படி அமைத்துள்ளனர். உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல்-பலாகி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டார். உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை அல்-பலாகி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர் அரேபிய நாட்டு பயணிகளிடமிருந்து காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து வெளியிட்டார். யார்? அல்-பலாகி. கேட்பாங்க 1 மார்க்கில்.
பிரேசிலின் பெரும்பகுதியில் காற்றின் வேகம் குறைவாக உள்ளது. ஆப்பிரிக்காவின் காபான், காங்கோ மற்றும் DR காங்கோ, சுமத்ரா, இந்தோனேசியா, மலேசியா ஆகியவை பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதியாகும். வானிலை என்பது ஓர் குறிப்பிட்ட இடத்தில் வளிமண்டலத்தில் நிலவும் நிலையாகும். காலநிலை என்பது ஓரிடம் அல்லது ஓர் பகுதியின் சராசரியை குறிப்பிடுவதாகும். அதாவது 35 வருடங்களுக்கு ஒரு முறை. வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றழுத்தம், ஈரப்பதம் மற்றும் காற்று ஆகியவை வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகள் ஆகும். வெப்பநிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும். பூமியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றினுடைய எடையே வளிமண்டலத்தின் அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு காற்று என்று பெயர்.